Welcome to holisticinvestment.in. SBI Life Saral Southern Supreme Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா guaranteed returns-உம் and உங்க ஃபேமிலிக்கு ஒரு financial security இந்த பிளானால ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த சேனல்ல நம்ம இப்போ இந்த வீடியோல இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளானை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளான் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க்ட் இண்டிவிஜுவல் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் ஒன்று ரெகுலராக பே பண்ணலாம், இல்லை லிமிட்டட் பீரியட் கூட நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணலாம். லைக் 7, 10, 15 இயர்ஸ் உங்கள் சாய்ஸ் தான். அண்ட் உங்கள் பாலிசி டேர்மே உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ இயர்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களோட ஆப்ஷன் தான். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக நீங்கள் இது வரைக்கும் பே பண்ண மொத்த ப்ரீமியமே 100% அவங்க பெய்ட் பேக் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இந்த பாலிசி கவரேஜில் வேணும்னா ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்னும் இருக்குது. இதையுமே நீங்கள் உங்கள் பேஸ் பாலிசியை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கு கீழே அதுவுமே அவங்க அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்குது. டெத் பெனிஃபிட், இன்னொன்று மெச்சூரிட்டி பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் சப்போஸ் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளேயே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்கன்னா சம் அஷூர்ட் ஆன் டெத்துன்றத லம்சம் அமௌண்ட்டை நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுப்பாங்க. இல்லை இந்த சம் அஷூர்ட் ஆன் டெத் என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா 3 ஆப்ஷன். இதில் பேசிக் சம் அஷூர்ட், இல்லை நீங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியமோட 11 டைம்ஸ் அதிகமானது, அண்ட் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அவங்க பே பண்ண டோட்டல் ப்ரீமியமோட 105%. இந்த 3 ஆப்ஷனில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ ஆன் த டேட் ஆஃப் டெத் அதை தான் வந்து நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு லம்சமாக டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் பாலிசி ஹோல்டர் சர்வை பண்ணிட்டாங்க டில் த பாலிசி டேர்ம்னா அந்த டைம் அவங்க இது வரைக்கும் இந்த பிளானில் பே பண்ண பாலிசி டேர்ம் முழுக்க அவங்க பே பண்ண டோட்டல் ப்ரீமியம் அதோட 100%மே பே பேக் பண்ணிடுவாங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டாக. இதுதான் இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி பெனிஃபிட். இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜ்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேஸ் பாலிசியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கவரேஜை அடிஷ்னல் ரைடர்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே பாலிசி லோனுமே அவைலபிளாக இருக்குது. உங்களோட 50% ஆஃப் த சரண்டர் வேல்யூவை பாரோ பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற சம் அஷூர்ட் வந்து ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சரில் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியன்ட் கிடையாது. அண்ட் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபீச்சர் இருக்கிறதுனால ஓவரால் ப்ரீமியம் காஸ்ட்டே வந்து இது அதிகப்படுத்திடுது. அண்ட் இந்த பிளானில் எந்த விதமான ஒரு போனஸோ லாயல்ட்டி அடிஷன்ஸுமே கிடையாது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இப்போது நல்லா ரிட்டர்ன்ஸ் வருமா, ஏன்னா ஒரு பாலிசியில் என்னதான் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குன்னாலுமே கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவோம். அதனால இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு 40-year-old ஃபீமேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க சம் அஷூர்ட் வந்து 50 lakhs சூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு செட் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ப்ரீமியம் வந்து 42,998 rupees. ஸோ இவங்க ரெகுலராக ப்ரீமியம் பண்ணுறதுனால இந்த 25 இயர்ஸ் கழிச்சு அதாவது பாலிசி மெச்சூர் ஆகும்போது அவங்களுக்கு 10.74 lakhs கிடைக்கும். பட் இதில் எந்த விதமான ஒரு ஆடட் பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்றதுனால இப்போ எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டரை வச்சு நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம். இந்த பாலிசியோட IRR இந்த 10.74 lakhs கேஷ் ஃப்ளோக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட IRRன்றது 0%. ஏன்னா எசென்ஷியலி இந்த பிளான் உங்களுக்கு லைஃப் கவரேஜ் பாலிசி டேர்ம் வரைக்கும் கொடுக்குறாங்க. தென் வந்து பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளே சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த விதமான ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட கான்செப்ட். பட் ஒரு பியூர் லைஃப் கவரேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிசி இதில் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு காஸ்ட் எஃபெக்டிவ் சாய்ஸாக இருக்கும். அதுவும் எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் ப்ரீமியம் சுப்ரீம் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியமாக அந்த எண்ட் ஆஃப் த டைம் சும்மா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கே நீங்கள் ஹையர் ப்ரீமியம் கட்டுறீங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சஸ்டைனபிள் ஆப்ஷனாக லாங் டேர்மில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளாக இல்லாததுனால நம்ம வேற ஒரு சினாரியோ இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை மற்ற செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி
ஒரு செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன் பண்ணி பார்த்தா இன்னும் எஃபிஷியண்டாக நம்மளால் ரிட்டர்ன்ஸ் வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது பியூர் டேர்ம் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம அதே சம்மர்ஷூட் இந்த பாலிசி மாதிரி ஒரு 50 lakhs எடுத்து நம்ம பண்ணோம்னா நம்மளோட 25 year பாலிசி டேர்முக்கு நம்ம கட்ட போகிற ஆனுவல் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா 10,700 rupees. இதே கான்ட்ராஸ்டாக நம்ம எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளானில் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் ஆனுவல் இதே சேம் கவரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா 42,998 rupees. ஸோ நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணி 32,298 rupees ஈச் இயர் சேவ் பண்ணுறீங்க. இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் படி நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபேவர் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், 2 scenario பார்க்க போகிறோம். சர்ப்ளஸை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட் இதில் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸுமே கிடைக்கும் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உண்டு. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சினாரியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப்னு இந்த காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷனாக ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் இஎல்எஸ்எஸ்ஸாக நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஈக்விட்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ட்ராக் ரெக்கார்டவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 7 to 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது ஆவரேஜ் 12% ரிட்டர்னை விடவே சம்டைம்ஸ் சர்டன் கேசஸ் அவுட் பர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கு. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப் அந்த காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூவாக 22.19 lakhs வந்து, அதாவது 5.20% IRR ப்ரொவைட் பண்ணுது. இதே ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் இஎல்எஸ்எஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி காம்பினேஷன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ வந்து 48.23 lakhs வரைக்கும் க்ரோ ஆகுது 25 yearsல. இது போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 43.36 lakhs வச்சு நீங்கள் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணாலுமே உங்களுக்கு 9.56% வருது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளானை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபீச்சரை விட சிக்னிஃபிகண்ட்லி லார்ஜர் கார்பஸ் அண்ட் இஎல்எஸ்எஸோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஐஆர்ஆரே அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் ப்ரீமியமை சேவ் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இந்த மாதிரி அலைன் ஆகிற மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெல்த் இன்னும் எஃபெக்டிவ்லி உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பேரிசன் சோல்லி என்ன ஹைலைட் பண்ணி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பாலிசியில் இருக்க ஹையர் ப்ரீமியமில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் பாலிசியில் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற சர்ப்ளஸை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ஓவரால் எஃபிஷியன்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனாக கூட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளானோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன நம்ம அனலைசிஸோடது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளான்ன்றது ஒரு ஹை ப்ரீமியமில் உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளான். அண்ட் இதில் கிடைக்கிற இந்த சின்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இதோட எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணலை. அண்ட் அடிஷ்னலி இதில் வர சம் அஷ்யூர்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட ஒரு எசென்ஷியல் நீட்ஸ் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் அந்தளவுக்கு அது சஃபிஷியண்ட்டாக இல்லை. லைஃப் கவர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பாலிசியோ இல்லை ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு எஃபெக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு லோ ப்ரீமியம்லேயே சப்ஸ்டான்ஷியல் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம் இல்லை, அதாவது எஸ்பிஐ லைஃப் சாரல் ஸ்வதன் சுப்ரீம் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஹை ஏஜென்ட் கமிஷனுமே உண்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இப்போ அனலைஸ் பண்ணதில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயம் என்னென்னா ட்ரெடிஷ்னல் பாலிசி அண்ட் ஒரு பியூர் டேர்ம் பாலிசிக்கு மிடில் இருக்கிற அந்த ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ப்ரீமியம் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி வந்து நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்றதும் நம்ம வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் நம்ம கோல்ஸ் நம்மளோட டைம் ஹாரிசான் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவாக வெல்த் பில்ட் பண்ண முடிஞ்சதுனோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட
ஒரு ஒன்-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.